வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் தொடர்ந்து மார்கழி மாதத்தில் பல பதிவுகளை சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பாவை, திருவெம்பாவை, அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் மார்கழி மாதத்தோடு தொடர்ந்து பல தினந்தோறும் அந்தந்த நாள் மார்கழி நாளுக்கு உண்டான அனைத்து திருவெம்பாவை, திருப்பாவை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தவிர நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு தகவல், அதாவது பல விஷயங்கள், மார்கழி மாதத்தோட வழிபாடுகள், அனுமன் ஜெயந்தி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு தகவல். ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும் மக்களுக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே இது ஒரு நான் கேள்விப்பட்டு கோவில் குருக்கள்கிட்ட கேட்டு அதிலேருந்து நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறது தான் நம்ம இப்போ இது போடுறோம். வைகுண்ட ஏகாதசி எப்படி இதெல்லாம் வழிபாடுகள், விரத நாட்கள். ஸோ இதுக்கு எப்படி இருக்கணும், சொர்க்கவாச திறந்த வீடியோஸ், எல்லா கோயிலும் நான் பார்த்தது, நான் இங்கே கோவில் போனது எல்லாத்தையுமே போட்டிருந்தேன். வாங்க இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் இன்னைக்கு உண்டான பதிவு 27 மார்கழி 26வது நாள். ஸோ இதில் அதே தான் திருப்பள்ளி எழுச்சி முதல்ல பார்த்துட்டு விளக்கம் பார்ப்போம். அதை தொடர்ந்து சிறப்பு தகவல் என்ன, வாசனை உள்ள மலர்கள் தான் நாம் சூடுறோம், வாசனை இல்லாத மலர்கள் சூடலாமா? சரி, திருப்பள்ளி எழுச்சி பார்த்துட்டு பார்க்கலாம். பப்பர வீட்டிலிருந்து உணரும் மின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்பொரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்போ இதில் மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை தேடி வந்துட்டேன், நான் யார், உன்னோட அடியார், ஓகேவா? வந்து அறுத்தார் அவர் பலரும். என்ன சொல்கிறாரு, எல்லா அறிஞர்களும் ஞானிகளும் எதை கேட்குறாங்க, பிறவி பிணி ஒன்று எனக்கு இருக்கவே கூடாது, போதும். அனைத்து சிவபுராணத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்ல, புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி வல்லசுரராய் பேயாய் மக்கணங்களாய் மனிதராய் செல்லான் இத்தாவர் என்ற சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என் பெருமானேன்னு சொல்லுவார். போதும், எனக்கு பிறவி பிணி போதும். அதை எப்படி ஒப்பிடுறார் பாருங்க. மையுறு கண்ணியர் மானுடத்து இயல்பின், அழகிய மை கண்களை வைத்த பெண்கள் என்ன பண்றா, உன்னை வணங்குறாங்க. அணங்கி மணவாளா, உன்னை யார் தொழுவார்களோ அவர்களையே மணவாளனாக கொடுக்க வேண்டும். நீ யாரு, செப்பொரு கமலங்கள் மலரும் தன்வயல். இப்போ திருப்பி அந்த கோவிலோட தோற்றத்தை சொல்றார். என்ன, கமலங்கள், தாமரை, தாமரை புடைசூழ திருக்குளத்தில் அந்த கோயிலில் திருப்பெருந்துறை சிவபெருமான், திருப்பெருந்துறை தான் ஆவுடையார் கோவில். ஸோ இப்பிறப்பு அறுத்து எனையாண்டு அருள் புரியும், போதும், எனக்கு இந்த பிறவி பிணிலிருந்து என்ன விடுவிச்சு எனக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, திருப்பள்ளி எழுச்சி பாடி சுவாமியை எழுப்புறார். ஸோ இதோட தாற்பயம், என்னுடைய மனித பிறவி எனக்கு இதற்கு மேல் வேண்டாம் என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசக பெருமான். ஆண்டாளின் திருப்பாவை வாங்க பாசுரம் என்னன்னு பார்த்துட்டு அதோட விளக்கத்தை பார்ப்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பால்வண்ண வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆவின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். இதில் இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் எடுத்தவுடனே என்ன சொல்கிறாங்க, கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, மாலே மணிவண்ணா, நான் உன்னை தேடி இன்னைக்கு உன்கிட்ட ஒன்று கேட்க போகிறேன். எடுத்த உடனே நான் உன்னை கேட்குறேன்றாங்க. யாரு, நீ மார்கழி நீராடுபவன், உன்னிடத்தில் வேண்டுவன கேட்க. என்னத்தை வேண்டாங்க, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பால்வண்ண வண்ணத்து உன் பஞ்சசாமியமே. இந்த உலகத்தை காக்க வந்திருக்கிறது சங்கு, கரெக்டா? அந்த சங்கை போன்ற பஞ்சசாமியம்னா என்ன, வலம்புரி சங்கு. எனக்கு அந்த வலம்புரி சங்கு வேண்டும். அது மட்டும் இல்லை, வேற என்னென்ன கேட்குறாங்க பாருங்க.
சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரை. உன்னை வாழ்த்தி பாட என்ன வேணும்? பறை. பறைன்றது ஒரு இசை வாத்தியம் இல்லையா? அப்புறம் உன்னை வாழ்த்தி பாடுறாங்கல்ல, பல்லாண்டு பாடுறாங்களா, அந்த அடியவர்கள் வேண்டும். அப்புறம் என்ன? கோல விளக்கே கொடியே விதானமே. உன்னை யார் கொடி கேட்குறாங்க? அந்த யார்? ஆளின் இலைமேல், அந்த ஊழி காலத்தில் ஆளின் இலை மேலே கண்ணன் வந்து நடந்து வருவார் அந்த ஊழி காலத்தில். அப்போது அப்படி வந்து அருள் செய்கிற கண்ணபிரான் கிட்ட ஆண்டாள் நாச்சியார் என்ன அவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க, எனக்கு இதெல்லாம் வேணும். இப்போ கண்ணனுக்கும் ஒரு இது, இவ்வளோ நாளாக என்னை எழுப்பிக்கிட்டே இருந்தியே, இதை கேட்கறதுக்கு தானா அப்படின்றது கண்ணனும் ரொம்ப ஆசையாக அதை எதிர்பார்த்து, சரி ஆண்டாள் நாச்சியார் என்ன தான் கேட்குறாங்க அப்படிங்கிறத. இன்னையோட சிறப்பு தகவல் என்னென்னா, இப்போ சிறப்பு தகவல் என்னன்னு பார்க்கணுன்னா, பூஜைக்கு வாசமுள்ள மலர்கள் தான் பயன்படுத்தணுமா? அப்படி வாசமுள்ள மலர்கள் கிடைக்கலன்னா என்ன செய்யறது? இதுதான் வந்து இன்னைக்கு உண்டான சிறப்பு தகவல். இந்த சிறப்பு தகவல் என்னென்னா, இப்போது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பூக்களுக்கு பஞ்சமே கிடையாது. எப்போ வேணாலும் எல்லா வகையான பூக்களுமே கிடைக்கும். ஆனால் இதே வெளி மாநிலங்கள்லேயோ வெளிநாட்டுகள்லேயோ பார்த்திங்கன்னா பூக்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இன்னும் சொல்லப்போனால் வெளி மாநிலங்களில் கூட, வெளிநாட்டுக்கு எதுக்கு, வெளி மாநிலங்களுக்கே நம்மளால் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் போகுது, நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் பூக்களே வந்து போகுது. அப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது? பூக்களே அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்போது அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் துலக்க சாமந்தின்னு சொல்லி பூக்களை பூஜைக்கே பயன்படுத்தாத துலக்கு சாமந்தியைத்தான் அந்த இடத்துல நிறைய பூக்கள் விளையும். வேறு வழி இல்லை, அவங்க அதை தான் அவங்க சூட்டி ஆகணும். அப்போது அந்த இடத்துல என்ன விளையுதோ அதை நாம் தாராளமாக சுவாமிக்கு வைக்கலாம். ஆனால் மனமும் வந்து வைக்கணும், அவ்வளவுதான். நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ நம்ம வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஊரில் என்ன இருக்கோ அதை தானே நம்ம வைக்க முடியும். அதனால் அது தவறும் கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது நாம் தாராளமாக என்ன பண்ணலாம்? நல்ல வாசமுள்ள பூக்களை நாம் கடவுளுக்கு பயன்படுத்தலாம். கிடைக்கவே இல்லைன்றவங்க அதை பயன்படுத்தலாம், அதில் எந்த தப்புமே இல்லை. ஏன்னா கடவுள் இப்போ நாம் பூஜைக்கு வாசமில்லாத மலர்கள் தான் கடவுளே ஏற்றுக்கிறார். சிவபெருமான் பார்த்திங்கன்னா ஊமத்தும்பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும், காந்தல் மலர்கள் பிடிக்கும், ஏன்னா அதுக்கெல்லாம் வாசமே கிடையாது. விநாயகர் பார்த்திங்கன்னா அருகம்புல், அதில் ஏதாவது வாசம் இருக்கா? கிடையாது. சரிங்க, எங்களுக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை, பழைய பூக்கும் வாய்ப்பு இல்லை, எதுவுமே வாய்ப்பு இல்லைன்றவங்க என்ன பண்ணலாம்? நம்ம வெள்ளிலையோ தங்கத்துலேயோ வசதி இருக்கிறவங்க வெள்ளியில் வில்வையில் துளசியில் தங்கத்தில் வச்சுட்டு அதை ஒவ்வொருத்தரையும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம், தவறே இல்லை. என்ன மக்களே, நம்ம சேனலில் போட்டிருக்கிற பதிவு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபே பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.